for this game number 9 between InDesign Karaikal Knights and Janet Yanam Royals. Janet Yanam Royals won the toss and chose to field. This is the side for InDesign Karaikal Knights. Royals is a must-win situation. That's the key really, isn't it? Amritesh Kumar, Vigneswaran Mari Muthu, strike rate of 139, best of 69. Bhupender Chauhan. ஒரு ஸ்லிப்போட அட்டாக் பண்றாங்க. ஒரு ரன் பட்டு இருக்கு. இந்த தடவை பவர் பிளே அப்படிங்கிறதுல ஃபீல்டர்ஸ் உள்ள இருப்பாங்க. ஸ்ரீராம் கேபிட்டல்ஸ் 4 இந்த போட்டியோட முதல் 4. பேட்ல பட்டிருக்கு. கேட்ச்னு ஒரு சவுண்ட். ஆனா இது பவர் பிளே, அதனால ஸ்ரீராம் கேபிட்டல்ஸ் 4 வந்திருக்கு விக்னேஷோட பேட்ல இருந்து. திரும்பவும் கேட்ச் எடுத்திருக்கிற. நல்ல கேட்ச். இது இந்த டோர்னமெண்டோட ஒன் ஆஃப் தி சிறந்த கேட்சா கூட அமையலாம். வம்சி எடுத்திருக்கிறாரு. விக்னேஷோட விக்கெட் இங்க InDesign Karaikal Knights இழக்கறாங்க. Looking to get on with the game. Marimuth goes for 8, 11 for 1. Run out chance. ஸ்டீனி ஃபீல்டிங். அதன் மூலமா ஓவர் த்ரோ 4 வந்திருக்கு. ஸ்லிப்பு விட்டுருக்காங்க. விக்கெட் கீப்பர் தாவுனாரு. 4 ஸ்ரீராம் கேபிட்டல்ஸ் 4 தடவை பேட்டர் மூலமா வந்திருக்கு. தூக்கி விட்டுருக்காரு. ஆஃப் சைட்ல வந்திருக்கு. இந்த போட்டியோட முதல் சீக்கம் ஹலோ 6 அடிச்சிருக்கிறாரு. ஒரு நல்ல புல். இந்த தடவை அந்த புல் ஷாட் மூலமா சீக்கம் ஹலோ 6. ரூம் கிரியேட் பண்ணி தூக்கி அடிச்சு விட்டுருக்காரு ஸ்ரீராம் கேபிட்டல் 4 ரன்கள். பியூட்டிஃபுல் ஷாட். இதாங்க பவர் பிளேல டிபிக்கலா ரூம் கிரியேட் பண்ணோம். ஓவர் இன்ஃபீல்ட் அடிக்கணும். கொஞ்சம் ஷார்ட்டா பிச் பண்ணாரு. பேட்டர் இறங்கி வருப்பாராங்கிற மனசுல வச்சுட்டு அதை நிறைய கணிச்சு தூக்கி விட்டு அடிச்சு விட்டுருக்காரு. சீக்கம் ஹலோ 6. நல்ல வைட் அவுட் சைட் ஆஃப் தி ஸ்வீப் பண்ணி விட்டு பிரமாதமான ஸ்ரீராம் கேபிட்டல் 4. இதாங்க அக்ரெஷன் தேவை. 2 பால்ல பாருங்க எவ்வளவு மொமெண்டமே மாறுது. 6 and 4. மீண்டும் ஒரு முறை மிஸ் பண்ணிட்டாரு சார். அது அவரை மிஸ் பண்ணி போய் ஒரு ஸ்ரீராம் 4. யாருங்க வந்து தூக்கி அடிச்சு விட்டுருக்காரு. ஹைட் டெப்த் ரெண்டும் தேவை. எப்பவுமே இந்த இடத்துல டெப்த் இல்ல. அந்த காரணத்தினாலதான் இது மிஸ்யூட் ஷாட். 40 he got of 24 deliveries. He might have been greedy for more. அடிச்சு விட்டுருக்காரு. அது ஃபீல்ட கிளியர் பண்ணி போயிருச்சுங்க. That is a Shriram Capital 4. Catch it அப்படின்ற ஒரு குரல் புடிச்சிட்டாரு சார். இப்பதான் நம்ம வந்து சொன்னோம் இந்த ஒரு தருணத்துல பார்ட்னர்ஷிப் தான் வேணும் அப்படினோ. பட் அந்த பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணிருக்காங்க. Dilip Shastri perishes for 19 of 16. சதீஷ் பில்டிங் நல்லா கட்டியிருக்காங்களா? சிமெண்ட் எல்லாம் போட்டு. ஆனா ஒரு மிஸ்ஃபீல்ட் பண்ணிருக்காங்க. ஸ்ரீராம் கேபிட்டல்ஸ் 4 வந்திருக்கு. எட்ஜ் இந்த தடவை பவனுக்கு ஒரு 4 வரும். ஸ்ரீராம் கேபிட்டல்ஸ் 4 வந்திருக்கு. கேட்ச் இட் அப்படின்னு சொல்றாங்க. பட் கேட்சா யூ கேன் ஒன்லி வாட்ச் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு சீக்கம் ஹலோ 6க்கு போயிருக்கு. எட்ஜ் ஆனா வேடிக்கை தான் பார்க்கணும். ஸ்ரீராம் கேபிட்டல்ஸ் 4 வந்துகிட்டு இருக்கு. பவனோட பேட்ல இருந்து 2 வா 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 அப்படிங்கிற ஒரு கால் கேக்குது. ரன் அவுட் நினைக்கிற. டைரக்ட் ஹிட். எங்க இருந்தே அடிச்சாரு. அங்க பாருங்க அந்த த்ரோ. நடு டிம்பர்ல பட்டு பட்டாக் அப்படின்னு வந்து தெரிச்சிட்டு போயிருக்கு. Pawan Shankar has to depart for 21. Run out Tarun. வெட்டி விட்டுருக்காரு. மிஸ்ஃபீல்ட். இதனால ஸ்ரீராம் கேபிட்டல்ஸ் 4. அன்கித்தோட பேட்ல இருந்து கேட்ச் அப்படின்னு ஒரு சவுண்ட் வந்தாலும் இல்ல. சீக்கம் ஹலோ 6 பேட்ல பட்டிருக்கு. சிபி விட்டுருக்காரு. ஃபீல்டர் வந்து எடுத்திருக்கிறாரு. இதுவும் சிறந்த ஒரு கேட்ச் அமையும். டெத் ஓவர்ஸ்ல எடுக்கிற ஒவ்வொரு கேட்ச் ரொம்ப முக்கியம். Ankit Sharma goes 8 of 12. It is 133 for 5.
திரும்பவும் யார்க்கருக்கான முயற்சி, ஆனா ஃபீல்டர் இருக்காரு. அமான் கான் கவர்ஸுக்கு மேல அடிக்கிற முயற்சியில தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு. Aman Khan perishes the scene. The onus might have been on him. He perishes to 34. சனிக்கிழமை சனிக்கிழமை கடல்லே இல்லையா அப்படின்னு சொல்லும் போது ஹலோ சீக்கம் ஹலோ 6 சுஷ்ரத்தோட பேட்ல இருந்து ஆடாடா செம்ம போல். அச்சல் ஆசல ஏறி வரான்னு தெரிஞ்சவனே பிரணய் ஸ்டெம்ப பார்த்து குச்ச காலி பண்ணாரு. 7th wicket down. Achal Singla has to depart for 1. ஆனா தூக்கி அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் கீழே இருக்காரு. நல்ல கேட்ச் அசால்ட்டா பிடிச்சாரு பிரதீப். 8 down for 150 as Shushruth departs for 9. திரும்பவும் அந்த ஷாட்டுக்கு தருண் அடிச்சாரு. இல்ல அம்பையர் பைஸ் அப்படின்னு சிக்னல் பண்ணியிருக்கிறாரு. இதோட இந்த இன்னிங்ஸும் முடிவடையுதா? 156 in their quota of 20 overs, and they have to get that at less than 8 in over. கண்டிப்பா உயிரை உள்ள அந்த பந்துல டெஃபினட்டா வே டவுன் தி லெஃப்ட் சைடு. புல் ஷாட், புல்ல கொல்த்ரா மாதிரி ஒரு புல் ஷாட், 1 பவுன்ஸ் 4 மாதிரி இருக்குது. ஸ்ரீராம் கேபிட்டல் 4 செதுக்கி விட்டுருக்காரு. காத்துல போயிருக்கு, டிஸ்டன்ஸ் கட்சிருக்கா. என்ன கேட்சிங்க, சூப்பர் கேட்ச். கப்பரோட செலிப்ரேஷன் அங்க. சூப்பர் கேட்ச். Vedant Bharadwaj 6 of 9 balls. பால் ஜஸ்ட் வர விட்டு அடிச்சு விட்டுருக்காரு. பிரமாதமான ஷாட்டுங்க. ஸ்ரீராம் கேபிட்டல் 4. சொல்ல சொல்ல வாரி விட்டுருக்காரு. அட்டகாசமான அடிங்க. 1 பவுன்ஸ் ஸ்ரீராம் கேபிட்டல் 4. நல்ல ஒரு கண்ட்ரோல். இன்ஃபீல்டுக்கு மேல அடிச்சு விட்டுருக்காரு. 1 பவுன்ஸ் 4 ரன்கள். இந்த முறை ஃபீல்டரோட தலைக்கு மேல போய் இருக்குது. ஸ்ரீராம் கேபிட்டல்ஸ் 4. கேட்ச் அப்படின்னு ஒரு சவுண்ட் ஒண்ணு வந்திருக்குது. ஆனா அங்க என் கண்ணுக்கு எட்டின தூரத்துல ஃபீல்டர் இல்ல. ஆட எங்க இருந்தே வந்தாரு, ஃப்ரேம்ல இல்ல. இப்போ அது வந்து ஸ்ரீராம் கேபிட்டல்ஸ் 4 மாறும். ரூம் இருந்துச்சு, வெட்டி விட்டுருக்கிறாரு. நல்லா அவுட்ஃபீல்ட், அது மூலமா ஸ்ரீராம் கேபிட்டல்ஸ் 4 வந்திருக்குது. கேட்ச் அப்படின்னு ஒரு குரல் வந்திருக்கு. ஃபீல்டர் நிக்கிறாரு, கம்ஃபர்டபுளா அந்த கேட்சும் எடுத்திருக்கிறாரு. Raveen gone for 18s, 44 for 1. டேக் ஆன் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது பெரிய திசை அதுதான். ஆமா, ஹலோ சீக்கம் ஹலோ 6 ஒன்று வந்திருக்குது. கொஞ்சம் ஷார்ட்டா பிச் பண்ணாரு, தூக்கி விட்டு அடிச்சு விட்டுருக்காரு. ஆனா நேரா டீப்ல கேட்ச். இன்டென்ஷன் கரெக்ட் தான், ஆனா எக்ஸிகியூஷன் அந்த அளவுக்கு இல்ல. ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்டுக்கு அப்புறமா ரைட் அட்டாக் பண்ணலாங்கிற ஒரு மூட்ல தான் வந்தார் ஆதித்யா. ஆனா கனெக்ஷன் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல. The wicket of Aditya is gone for 28, 57. நல்ல ஷாட். ஸ்ரீராம் கேபிட்டல்ஸ் 4 ஓட இந்த ஓவரை பாதல பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஹலோ ஹலோ சீக்கம் ஹலோ 6. இர்ஃபான் லெக் சைட்லயும் அடிப்பேன், ஆஃப் சைட்லயும் அடிப்பேன். இந்த சேசிங்ல யானம் ராயல்ஸ் முன்னாடி எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. பாருங்க, ஸ்வீப் தருணோட பேட்ல சொல்லிட்டே இருக்கும்போது தருண் மெயின்டைன் பண்ணாங்க. ஹலோ 6 வந்திருக்கு. சார் மகேஷ் சார் கேட்டிங்களே. அட்லாஸ்ட் வந்துட்டு நம்ம எதிர்பார்த்தோம், அது வந்துட்டு. தடவை ஆஃப் சைட்ல தூக்கி அடிச்சிருக்கிறாரு. அவரோட முயற்சிக்கு பலன் கிடைச்சிருக்கு. ஸ்ரீராம் கேபிட்டல்ஸ் 4 வந்திருக்குது. பட் இந்த தடவை ஒரு சீக்கி ஷாட், செம்ம ஷாட். சீக்கம் ஹலோ ஹலோ 6. நீங்க இதோட இந்த 6 ஓட ஓவர் நிறைவடைகிறது. 120 முடிக்கிறாங்க. 3 விக்கெட் இழந்திருக்காங்க. கேட்ச் அப்படின்னு ஒரு குரல் வருது. ஆனா ஃபீல்டர் உள்ளே இருக்காருங்கிறதுனால மிட் ஆஃப் ஃபீல்டர் தலைக்கு மேல போயிருக்குது. இர்ஃபானோட பேட்ல இருந்து மீண்டும் ஒரு ஸ்ரீராம் கேபிட்டல்ஸ் 4. கேட்ச் அப்படின்னு ஒரு சவுண்ட் வந்திருக்கு. ஆட விட்டுருக்காங்கப்பா, விட்டு அதோட ஸ்ரீராம் கேபிட்டல்ஸ் 4 வந்திருக்குது. ஃபுல்லா போட்டிருக்கிறாரு. கேட்ச் திரும்ப ஒரு கால் வந்திருக்கு. கம்ஃபர்டபுளா எடுத்திருக்கிறாரு. செம்ம ஒரு பவுலிங் டிஸ்பிளே விஜய் கிட்ட இருந்து.
இது வரைக்கும் பயமுறுத்திக்கிட்டு இருந்த இர்ஃபான் ஆட்டம் இழக்கிறாரு. A close. Irfan will hug the path for 47 of 35. ஃபைனல் பக்கம் அடிச்சு விட்டுருக்காரு. ஸ்ரீராம் கேபிட்டல்ஸ் 4 வந்திருக்குது. தருண் இந்த ஒரு 4 ஓட பிரஷரை ரிலீஸ் பண்ணிருக்காரு. ஐ திங்க் பேட்டர் மிஸ் பண்ணிருக்காரு. அடிப்பாரா? இல்ல, அடிக்க முடியல. தருண் ஓடி இருக்கிறாரு. எனக்கு என்னமோ உள்ள வந்துட்டாருன்னு எனக்கு தோணுது. டிராமா 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 கம்ப்ளீட் டிராமா. பேட்டை தேய்ச்சிக்கிட்டே வராரு. கரெக்ட் தான் அது அவர் செய்து. Oh no! ஷாட் அட் தி கிரீஸ். எஸ், விக்கெட் இங்க நல்ல ரன் அவுட் பண்ணிருக்காரு நிஷாந்த். அடிச்சிருக்காரு. தடுத்தாலும் இல்ல இல்ல, நாலு போயிருக்கு. இந்த ஸ்ரீராம் கேபிட்டல்ஸ் பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் 2026 முதல் சூப்பர் ஓவர் போட்டியை நீங்க இங்க பார்க்க போறீங்க. போட்டிங்க டைட் ஆகி இருக்குது. ஆமா, நீங்க பார்க்க போறீங்க சூப்பர் ஓவர். We're witnessing the first ever super over in the history of the tournament. ஜெசோலியா யார்கர் போட போய் லோ ஃபுல் டாஸா கன்வெர்ட் பண்ணிருக்காரு. அவுட், முதல் பால்லே அவுட். ஜெசோலியா செனில் குமார் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாரு. லோ ஃபுல் டாஸ் ஸ்கூப் பண்ண முடியல, லீவர் பண்ண முடியல. வேதாந்த் பரத்வாஜ் கார்டு விஜய் போட் ஜெசோலியா ஃபார் none for 1. Way down the leg side, leg by தான் திருடுறாங்க. அவுட், புல்ஸ்ஐ. அவ்வளவுதான், கதை கந்தல். என்ன மாதிரியான ஒரு குயிக் ஃபீல்டிங் பார்க்கறோம். ஃபாலோத்ரூ வந்தாரு. InDesign Karaikal Knights, all they need is 3 runs to win the super over. தூக்கி போடுறாரு ஒரு லோ ஃபுல் டாஸ். அவ்வளவுதான், ஆட்டம் க்ளோஸ். ஒரே ஸ்கோரிங் ஷாட்ல மேட்ச் முடியுமான்னு பேசிட்டு இருந்தோம். என்ன கிளீனா ஒரு ஸ்ரீராம் கேபிட்டல் 4ல முடிச்சிட்டாரு. கத்துண்டு வந்து இங்க கோச் பண்ணிட்டு இருக்காரு. பட் அவரோட மூஞ்சில அந்த ஜாய் பாருங்க, அந்த செலிப்ரேஷன்